ஹாய் மக்களே! ஆடி 18 அன்னைக்கு எடுத்த விளாக் தான் அது. காலையில எழுந்திரிச்சு கொஞ்சம் துணியெல்லாம் இருந்துச்சு துவைச்சிட்டு, பாயெல்லாம் அலசி போட்டுட்டேன். போட்டதுக்கப்புறம் நானும் அவரும் சேர்ந்து வெளியில் கிளம்பிட்டோம். இந்த வருஷம் எங்களுக்கு ஆடி 18 இல்லைங்க. ஏன்னா ப்ரௌனி இல்லாதனால ஆடி 18 கொண்டாட வேணாம்னு பசங்க சொல்லிட்டாங்க. அதனால் நாங்கள் கொண்டாடலை. அதனால் மார்க்கெட் போய் இந்த மாதம் மளிகை ஜாமான்லாம் ஒன்றுமே வாங்கலை. வெங்காயம்லாம் இல்லாமல் இருந்துச்சு. எப்பயுமே வெங்காயம் வந்து 10 கிலோ வாங்கிடுவேன். ப்ரௌனி இல்லாதனால வீட்டில் எந்த வேலையும் செய்கிறதுக்கே முடியலை. ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்குது. எங்களுக்கே இவ்வளோ ஃபீல் இருந்தால் என் 2 பசங்களுக்கும் எவ்வளோ ஃபீல் இருக்கும். அவனுங்க வெளியே சொல்ல முடியல. ஒவ்வொரு நேரம் அழுதுகிட்டே இருக்கான் அப்பு. அவனை சமாதானம் பண்ணுறதே பெரிய விஷயமா இருக்குது. அப்பு கூட கொஞ்சம் லீவ் போட்டு வீட்டில் தான் இருக்கான். ஏன்னா அவன் மனசு சரியில்லை அப்படின்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கால் பண்ணி ஏன்டா காலேஜுக்கு வரல அப்படின்னு கேட்டால், எங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லடா, மனசு சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு துணையாக நான் இருக்கேன்டா அப்படின்னு சொல்லிட்டான். என்ன பண்ணுறது, இதுவும் கடந்து போகும்னு நினச்சிக்க வேண்டியது தான் அப்படின்ட்டு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போயிட்டு கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு தேவையான திங்ஸும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தாச்சுங்க. வீட்டுக்கு அம்மா ஒரு பார்சல் ஒன்று வந்திருக்கு அப்படின்னு சொன்னால், என்னப்பா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா, கிருஷ்ணர் சிலை தான் வந்துருந்துச்சு. இதை நான் ஆர்டர் போட்டிருந்தேன். ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இன்றைக்கி சாமி தான் கும்பிடல, சரின்னு பாயாசமாவது வச்சு தரேன் தங்கம் அப்படின்ட்டு பூசணிக்காய் போட்டு பாயாசம் வச்சுருந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா சாப்பிட்டாங்க. அன்றைய பொழுது இப்படி தாங்க போச்சு.